நாளே வந்து அது போர்க்கில் பண்ண. ஸோ மக்களை இப்போ வந்து எங்கே வந்திருக்கோன்னா வந்து சான் மார்க்கோ போகிறோம். அண்ட் தென் அங்கே போயிட்டு அங்கேருந்து வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்று நடக்குது, அதை பார்க்க போகிறோம். அந்த கிராண்ட் கெனாலில் வந்து பிரிட்ஜ் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அதை போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதா இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ யா, லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to grey as you fade away, as you fade away. ஸோ இவர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு, நானும் இவர். ஸோ இவரும் நானும் தான் இப்போ வந்து அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே, கிறிஸ்மஸ் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கிறிஸ்மஸ் ட்ரீ அண்ட் டெக்கரேஷன்ஸ், அந்த ஒரு ஃபெஸ்டிவ் மூட் வந்து இங்கே ஆன் ஆயிடுச்சு. ஸோ மக்களே, இப்போ வந்து புதுசாக மைக்கு மாட்டியிருக்கேன். நல்லா வேலை செய்யும்னு நினைக்கிறேன் மைக்கு. அதனால தூரமாக வச்சு பேசி பார்க்குறேன். வேலை செஞ்சிச்சுன்னா ஓகே, வேலை செய்யலைன்னா செம்ம காமெடியாக இருக்கும்போது சவுண்டு மட்டும் கேட்காம. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜை வந்து சேட்லி காலையிலே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். லேட்டாக வந்துட்டனால இப்போ சரி, சர்ச் ரொம்ப ஃபேமஸ் இந்த ஃபெஸ்டிவலுக்கு. ஆக்சுவலி இந்த ஃபெஸ்டிவல் எதுக்கு க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா வந்து ஒரு பிளேக் வந்துச்சு ஒரு 16th centuryயில். ஸோ அந்த பிளேகை வந்து போகணுன்னு சொல்லிட்டு வேண்டி நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி ஒரு சர்ச் வந்து பில்ட் பண்ணாங்க. அந்த சர்ச்சை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க போகலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜ் வந்து மூடலை, திறந்து தான் இருக்குது. எங்களுக்கு தான் தெரியாமல் நாங்கள் வந்து வளரிட்டேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த பிரிட்ஜு தான் பார்த்திங்கன்னா வந்து டெம்ப்ரரியாக வந்து கெனாலுக்கு நடுவில் வந்து கட்டியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த கெனாலை க்ராஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு பிரிட்ஜு தான் இருக்குது. அது தவிர இப்போ இது அந்த சர்ச் பக்கத்துலேயே போட்டிருக்க காரணம் என்னென்னா, இந்த ஃபெஸ்டிவலுக்கு மக்கள் எல்லாம் வந்து ஈஸியாக வந்து பிரிட்ஜை இந்த கெனாலை க்ராஸ் பண்ணி வந்து போகணுன்னு சொல்லிட்டு தான். ஸோ அங்கே தெரியறது தான் பார்த்திங்கன்னா இப்போ டெம்ப்ரரியாக போட்டிருக்க பிரிட்ஜு கரெக்டாக அழகாக தூக்கி போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ தட் அந்த போட்லாம் கீழே போகிறதுக்காக அப்படி போட்டிருக்காங்க. அண்ட் அப்படியே இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா அந்த சர்ச்சு எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி வந்து இதோட வந்து ஒரு ஹோலிடே. ஸோ இன்றைக்கி வந்து இதோட ஹோலிடேனால சரியான கூட்டமாக இருக்குது. ஐ திங்க் வெனிஸில் இருக்க எல்லா மக்களுமே வந்து வந்திருக்காங்க. அது இல்லாமல் டூரிஸ்ட்டும் ஏன் இங்கே கூட்டமாக இருக்குன்னே தெரியாமல் நிறைய பேர் வந்து வரது என்னால் பார்க்க முடியுது. வந்துட்டு என்கிட்டயே ஒரு 2-3 பேர் விசாரிச்சுட்டு போனாங்க என்ன கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அது வந்து ஹோலிடே சர்ச் தான் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க போயிட்டாங்க. பட் தென் நம்ம வந்து இது வந்து ஐ திங்க் அடுத்த வருஷம் எங்கே இருப்போம்னு தெரில. ஸோ அதனால வந்து மோஸ்ட்லி இதை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் நண்பன் வந்து எனக்காக வந்து ஆக்சுவலி வந்து நிற்கிறான் க்யூவில். ஸோ அவன் வந்து போகலான்னு சொன்னான். இல்லை உனக்கு வீடியோ எடுக்கணும்னா சொல்லி நம்ம நிற்போம், எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான். ஸோ அது வந்து என் மனசை ரொம்ப நெகிழ வச்ச ஒரு தருணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படியே முன்னாடி காட்டுறேன் பாருங்கள், கூட்டம் வந்துனே இருக்காங்க, போயினே இருக்காங்க. பரவாயில்ல, நம்ம திருப்பதி அளவுக்கு ஒரு 20 ஹவருக்கு வந்து வெயிட் பண்ணோன்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லைங்க, செம்ம கூட்டம் வந்து வேகமாக போயினே இருக்குது. ஸோ அதனால வந்து நானும் நண்பரும் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிட்ட வந்துட்டோம் பாருங்கள்.
செம்ம கூட்டமாக இருக்குது. இதுதான் வந்து ஒரு முக்கியமான நாள். அண்டு இப்போ தான் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், வந்து இங்கே வந்து ப்ரேயர் எல்லாமே வந்து லாட்டின் மொழியில் வந்து பேசுகிறாங்க, பாடுறாங்க. அண்ட் இது வந்து மோஸ்ட் ஆஃப் த சர்ச்சஸில் வந்து இதுதான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொன்னார். பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்கவே. Yeah, you know, I need. பார்த்துட்டு வந்துட்டோம். வந்து பயங்கரமாக இருந்துச்சு. உள்ள ஒரு டிவைன் ஃபீலிங்காக இருந்துச்சு உள்ளே பார்க்கும்போது. அண்ட் அவ்வளோ நேரம் எடுக்கல ஆக்சுவலி உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு. ஸோ இங்கே வந்து சரியான கூட்டமாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த கடைலாம் இருக்குது. காட்டுறேன் பாருங்கள், கடை பலூனு நம்ம ஊர் திருவிழா மாதிரி இருக்குது. மக்களே செம்மையாக இருக்குது. அண்ட் நான் இப்போ பேசுகிறது வந்து கம்மியாக தான் கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஃபோனில் சார்ஜ் இல்லை, ஒரே ஃபோனில் சார்ஜ் இல்லை, டேட்டா இல்லை, சாரி ஸ்டோரேஜ் பண்ணுற டேட்டா இல்லை. அதை கிளியர் பண்ணி இதை எடுத்து அதை கிளியர் பண்ணி அப்படி இப்படி போகிறதுக்குள்ள ஃபோனில் இப்போ பேட்ரி போயிடுச்சு. ஸோ மைக்கோட அந்த ப்ளக் பண்ணுற இடத்துல தான் அந்த பேட்ரிக்கு கனெக்ட் பண்ணுற கேபிளும் சேம் தான். ஸோ அதனால வந்து பவர் பேங்க் கனெக்ட் பண்ணி இப்போ வந்து நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் அதனால சவுண்டு கம்மியாக கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு வழியாக முடிவு பண்ணி நாங்கள் வந்து ஸ்வீட்டாக சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மீட்டு, சீஸு, ப்ரெட்டு அந்த மாதிரி. இன்னொரு சைடு ஃபுல்லாக ஸ்வீட்டு. காட்டுறேன் பாருங்கள். இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து ஸ்வீட்டு. அண்ட் இந்த சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நாங்கள் வந்து வாங்கிட்டு இப்போ சாப்பிட போகிறோம். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு ASMR வீடியோ. ஸோ இதில் வந்து நான் வந்து பிஸ்தாக்கியோ ஃப்ளேவர் போட்டு வாங்கியிருக்கேன். அண்ட் ஃப்ரெண்டு வந்து நட்டெல்லா ஃப்ளேவர் போட்டு வாங்கியிருக்காரு. அது ரெண்டுத்தையும் நாங்கள் சாப்பிட்டுன்னு இருக்கோம். இந்த குளிருக்கு வந்து சூடாக செம்மையாக இருக்குது. குளிரில் நம்ம ஊர் பூரி பரோட்டா மாதிரி சக்கரை தடவி, நீங்கள் சக்கரை பூரின்னு ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இருக்குது. பட் உள்ளே வந்து ஃபில்லிங்லாம் போட்டு இந்த குளிருக்கு சாப்பிட வந்து பரவாயில்லையாக இருக்குது. ஆனால் அது வந்து 5 யூரோ. இப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ. 5 யூரோக்கு ஒர்த்தான்னு கேட்டால் ஒர்த் இல்லை தான். பட் தென் அந்த ஃபெஸ்டிவல் மூடுக்கு வந்துட்டு அப்படியே நம்ம வந்து சாப்பிட்றதுனால ஓகேவா இருக்குது. இதுதான் ஸ்பைசி சலாமி. சலாமினாலே வந்து அது போர்க்கில் பண்ணுற ஒரு டிஷ்ஷு. அண்ட் சவுத் ஆஃப் இட்டாலியில் இது வந்து ஸ்பைஸியாக பண்ணுவாங்க அப்படின்னு வந்து ஃப்ரெண்டு சொன்னதுனால ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. தட் ஸ்பைசி பட் இட்ஸ் குட், மோர் லைக் சீஸ் ஐ ஃபீல். அவர் இட்டாலியனாக இருக்கிறதுனால கடைக்காரர்கிட்ட கேட்டு ஓசியில் வாங்கி கொடுத்துருக்காரு நம்மளுக்கு சும்மா டேஸ்ட்டுக்காக. ஸோ மக்களே, இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். காரணம் என்னென்னா மணி வந்து செம்ம லேட் ஆகிடுச்சு. ஆமாம், 5 மணி தான் ஆகுது. காலையில் இல்லை, நைட் ஈவினிங் 5 மணி தான் ஆகுது. அதுக்குள்ளே இருட்டிடுச்சு. கேமராவில் கிளாரிட்டியும் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நான் வீடியோ எடுத்தேன்னா கிரெயினியாக தான் வரும்.
ஸோ அதனால இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சுவாரஸ்யமான தகவல்களோட இடங்களோட வந்து சந்திப்போம். Till then, over and out.